ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபூடிஸ் லான்ச் பை ரம்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சாக்கோ லாவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாவா கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 60 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். கூடவே 1/4 கப் unsalted பட்டர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நம்ம நல்லா மெல்ட் பண்ணணும். இப்போ உருக்குன சாக்லேட்டை ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு முழு முட்டை, அப்புறம் ஒரு முட்டையோட மஞ்சக்கரு சேர்த்துக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே ஒரு சல்லடையை வச்சுருங்க. 1/4 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் சர்க்கரையை பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அப்புறம் ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கோங்க. சலிச்சாதான் இதில் இருக்க கட்டியெல்லாம் போகும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா பாலோ தண்ணியோ எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். நம்ம கேக்குக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மோல்டை ரெடி பண்ணிடலாம். பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அலுமினியம் மோல்ட்ஸ் எடுத்து சுற்றி எண்ணெய் இல்லாட்டி உருக்குன வெண்ணெய் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த கொக்கோ பவுடர் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ஈவனாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறத கீழே தட்டி விட்டுருங்க. பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லா மோல்ட்ஸையும் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2 மோல்டு எடுத்திருக்கேன். இதில் நம்ம மாவை ஊற்றிட்டு அவனுக்குள்ளே வச்சிட வேண்டியது தான். ஃபுல்லாக மேலே வரைக்கும் ஃபில் பண்ணாதீங்க, பாதி போல் ஃபில் பண்ணால் போதும். ஏன்னா பேக் பண்ணும்போது இது கொஞ்சம் ரைஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நம்மளோட லாவா கேக் எவ்வளோ சூப்பராக பேக் ஆகி வந்திருக்குன்னு. இதை நான் அன்மோல்ட் பண்ணி காட்டுறேன். நம்ம கொக்கோ பவுடர் வச்சு டஸ்ட் பண்ணனால ரொம்பவே ஈஸியாக அன்மோல்ட் பண்ண வந்துடும். மேலே கொஞ்சமாக ஐசிங் சுகர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த சாக்லேட் லாவா வந்திருக்குன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாக்கோ லாவா கேக் வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக பண்ணோம் நீங்களே பார்த்தீங்கல்ல. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் பார்க்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட சீக்கிரமே உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.